சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துகளும் வணக்கங்களும். தொடர்ந்து உங்களுடைய நலனில் அக்கறை கொண்டு, என்ன காரணம்னா, இந்த ஜோதிட சாஸ்திரத்தை எத்தனை பேர் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த விதமான உண்மைகள் ஒளிந்திருக்கிறது, வாழ்க்கையோடு எந்த அளவிற்கு இந்த ஜோதிட சாஸ்திரம் ஒத்து வருகிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு உங்களிடம் சில தகவல்களை நான் சொல்லியே ஆகணும். குறிப்பாக ஒரு தகவல் மட்டும் முதல்ல சொல்லிடுறேன். நிறைய பெண்களுடைய ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வருங்க என்ற அளவுக்கு இருக்கு. வாழ்க்கையை இழந்து 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 அவர்கள் வாடிக்கொண்டிருக்கின்ற நிலை, திருமணத்திற்கு பிறகு ஒரு திருமணம், இரண்டாவது திருமணம், எல்லா நிலையிலும் தோல்வி தோல்வி தோல்வி. நேற்று ஒரு மத போதகர் பேசியதை பார்த்தேன். ஏன்னா எனக்கு எப்பொழுதுமே என்னுடைய மதம், நான் பிறந்த மதம், நான் சார்ந்த மதம் என்பது எனக்கு நம்பிக்கை உண்டு. அது எனக்கு கடமை. அது இறைவன் என்னை இந்த இடத்தில் பிறக்க வைத்திருக்கிறான், இந்த பணிகளை செய்ய வைத்திருக்கிறான், இதற்காக என்னை ஒப்படைத்திருக்கிறான், உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற பணியினை எனக்கு வழங்கியிருக்கிறான். அப்போ கிரகங்களும் எனக்கு ஒத்துழைப்பாக துணையாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லோருடைய வாழ்க்கையும் பார்க்கின்ற நிலை எனக்கு இப்பொழுது இருக்கிறது. அந்த மத போதகர் பேசுகிறார் ஒரு பிரச்சார கூட்டத்தில், அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில். இந்த ஜாதகம் பார்த்து திருமணம் செய்தவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் எங்கே போய் நிற்கின்றார்கள் என்று பாருங்கள். நீதிமன்றத்தில் மட்டும் 1.5 லட்சம் வழக்குகள் இருக்கிறது. அப்போ எது உண்மை எது பொய் என்பதை தெரிந்து கொள்ள சொல்றார். அவர் பேசிய வார்த்தைகள் வேறு வேறு விதமான வார்த்தைகள் கேட்டபோது எனக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. அதை நமக்கு வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதற்கு உங்களிடம் பகிர்ந்து கொண்டு நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய நிலை இப்பொழுது எனக்கு இருக்கிறது. நான் பார்த்து கொண்டிருக்கின்ற ஜாதகங்களே, நிறைய ஜாதகங்கள் கணவரை விட்டு பிரிந்து வாழ்க்கையோடு போராடி கொண்டு அத்தனை அவமானங்களை சுமந்து கொண்டு, இதில் என்ன பெரிய வேடிக்கைன்னா, நன்றாக படித்தவர்கள், அறிவு மிக்கவர்கள், செல்வாக்கான குடும்பத்தில் வந்தவர்கள், எல்லா விதமான தகுதியும் கொண்டவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையும் பார்க்கின்ற போதுதான் நமக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்று ஒரு பெரிய ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை பார்த்தேன். 2 திருமணங்கள் செய்து அந்த 2 திருமணங்களும் விவாகரத்தில் சென்று முடிந்திருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது அவருடைய ஜாதகத்தை பார்த்தேன். என்ன லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை பார்த்தேன். அந்த 7ஆம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா அவர் 8ல் போய் மறைகிறார். சரி, களத்திரக்காரகன் மாங்கல்யக்காரகன் எங்க இருக்கான்னு பார்த்தா 2 பேரும் பகை பெற்று இருக்கிறார்கள். இப்படி எல்லா நிலைகளுமே அந்த பெண்ணுக்கு எதிர்மறையாக இருக்கின்ற போது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா போராட்டமா இருக்கு. நம்முடைய ஆட்கள், திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்முடைய ஆட்கள், இந்த ஜாதகம் பார்க்கிற, பொருத்தம் பார்க்கிற, இந்த 2 ஜாதகமும் ரொம்ப பொருந்தி போச்சு இல்லை பாக்கியம்னு சொல்றாங்க பாருங்க, அந்த ஆட்கள் அவர்கள் செய்கின்ற தவறு என்னன்னா, ஒரு ஜாதகத்தை எடுக்கிறாங்க, ஒரே ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறாங்க, இரண்டாவது அந்த இன்னொரு எதிர்மறையான ஒரு ஆணோ பெண்ணோ அவருடைய ஜாதகத்தை எடுக்கிறாங்க, அவங்களுடைய நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. இந்த 2 நட்சத்திரங்களையும் ஒட்டி வைத்து விட்டு இது பொருத்தம் இருக்கு, கல்யாணம் செஞ்செல்லாம் செஞ்சிடறாங்க. இப்ப என்னன்னா, நான் பார்த்த ஜாதகங்களில் நிறைய ஜாதகம் சொல்லிக்கிட்டே போன என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, என்னுடைய நெஞ்சி வலிக்கின்ற அளவிற்கு நிறைய சோகத்தை பிழிந்து கொண்டிருக்கின்ற ஜாதகங்கள். 2 குழந்தையோட ஒரு பெண் நடுத்துல நிற்கிறான், ஒரு பெரிய செல்வந்தனை கல்யாணம் பண்ணிட்டு. அப்ப அவங்க ஜாதகத்தை பார்க்குறேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசியிலேயே கேது இருக்காரு. அவங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா அவங்களும் மறைஞ்சிருக்காங்க. சரி, சுக்கிரன் எப்படி இருக்காரு? களத்திரக்காரகன் மாங்கல்யக்காரகன் எப்படி இருக்கான்? அவனும் பலகீனமாயிருக்கான், நீச்சம் அடைஞ்சிருக்கான். அது மேலே பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7 போயிட்டு கேது உட்காரார், ராகு உட்காராரு, சனி உட்காரார். அப்போ இந்த விஷயங்கள் நிறைய பார்க்கின்ற போது இந்த புணர்ப்பு தோஷம் என்பது ஒன்று அடிபட்டு போகுது. இந்த ராகு கேது என்பதும் ஒரு போராட்டத்தை உண்டாக்கிடக்கூடியதாக இருக்கிறது. நிறைய பெண்கள் என்னன்னா, இந்த ஒரு பக்கம் பெரியோர்களால் பார்த்து வைக்கின்ற திருமணமும் இப்படி எதிர்மறையாக போய் முடிகிறது. அவர்கள் பார்த்த பொருத்தம் எப்படின்னா, இந்த 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாது.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் அவசரப்பட்டு காதலித்து நம்பக்கூடாதவர்களை நம்பி போய் விழுந்து விட்ட பிறகு அந்த திருமணமும் நிலைப்பதில்லை. இங்கே பேசிக்காக ஒன்று பார்க்கணும், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இது உங்களுடைய வாழ்க்கை இல்லாட்டி இந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதன் பிறகு கண்ணீர் விட்டு அழுதெல்லாம் எதுவும் நடக்க போறதில்லை. இழந்த பிறகு எந்த ஒன்றையும் இழப்பதற்கு முன்னதாக நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இழந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அது கிழித்தெறியப்பட்ட காகிதம் மாதிரி ஆயிடும். அதற்கு முன்னால் எச்சரிக்கை இருக்கணும். என்னன்னா, ஒரு பெண்ணாகட்டும், அந்த பெண்ணுக்கு என்ன ஆகுன்னா, குருவுடைய பார்வை வருகின்ற போதெல்லாம் காதல் வரும். சுக்கிர திசை வருதா நிச்சயமா காதல் வரும். ராகு திசை நடக்குதா நிச்சயமா தடம் புரள வைக்கும். சுக்கிர திசை நடக்கிறதா நிச்சயமாக ஒரு ஈர்ப்பு சக்தியை உண்டாக்கி சுகத்தை அடைய வேண்டிய நிலையினை, சுகத்தை தேடக்கூடிய நிலையை கொண்டு நிறுத்தும். அது இளைய வயதாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதாக இருந்தாலும் சரி. இப்ப நடைபெற்று வருகின்ற திசா புத்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை தலைக்கீழாக மாற்றிவிடும். குருவுடைய பார்வை அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை தலைக்கீழாக மாற்றிவிடும். இப்ப அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, நம்பக்கூடாதவர்களை நம்பி கல்யாணம் பண்றது. அதே நேரத்தில் எதிர்மறையான ஆண்களின் ஜாதகத்தை நான் பார்க்கிறேன். இந்த பெண்களை திருமணம் செய்தவர்கள், அவர்களுக்கு 7ஆம் இடத்தை விட 11ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. அப்போ தாலி கட்டிய மனைவியை விட 2ஆவதாக வருகின்ற ஒரு பெண்ணுடைய இடம் வலுத்திருக்கிறது. அந்த பெண்ணுடன் சென்று குடித்தனம் நடத்திடக்கூடிய அளவிற்கு அந்த மனிதனுடைய நிலைமை மாறி இருக்கிறது. அப்ப இந்த பெண்ணுடைய நிலை, இந்த பெண் பெற்ற குழந்தைகளுடைய நிலைமை எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க. வாழ்க்கையிலே எல்லாமே பூர்வ புண்ணிய பலன் சொல்லிக்கலாம், கர்ம வினைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு எச்சரிக்கை வேண்டும் அல்லவா? அந்த எச்சரிக்கை நமக்கு முதலில் வேண்டும். எந்த ஒன்றையும் இழந்த பிறகு நாம் திரும்ப எடுக்கவே முடியாது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தை, முதன்மையாக உங்களுடைய ஜாதகத்தை, அது பெண்ணாக இருந்தால் சரி, பெண்களுக்கு மட்டும்தான் குறிப்பா இந்த பதிவு. உங்களுடைய ஜாதகத்தை தடுமாறுவதற்கு முன்னதாக இந்த ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, நான் உங்களுக்கு வருகின்ற கணவன் ஒழுங்கான சுத்தமான கணவனாக இருப்பானா, உங்களுக்கு மட்டுமே சொந்தமானவனாக இருப்பானா, அதை நீங்க பார்க்கணும். என்னன்னா, இப்பொழுது 2 தரப்புமே தப்பு பண்ணிட்டு இருக்கு. ஜாதக ரீதியாக சொல்றேன், கிரக ரீதியாக சொல்றேன், 2 தரப்புமே தப்பு பண்ணிட்டு இருக்கு. அப்போ நிறைய பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிட்டு இருக்கு. இந்த பட்டாம்பூச்சிகள் பாரி இப்போ அப்படி பறந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த மலருக்கு மலர் தாவும் வண்டுன்ற கதை ஆண்களுக்கு இப்போ நிறைய ஆண்களுக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு அந்த அவசர நேரத்தில் பார்க்கறது, உடனே அந்த தேவைக்காக கல்யாணம் வரல போறது, அந்த கல்யாணத்துக்கு பிறகு என்ன ஆகுறதுன்னா அதை விட்டுட்டு இன்னொன்று பார்க்கறது. இது போன்ற நிலைப்பாடுடைய மனிதர்கள் இப்பொழுது அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் மிக சரியாக பார்க்க வேண்டும். உங்களுடைய ஜாதகத்தில் என்ன திசை நடக்கிறது, இப்போ ஆபத்தான காலகட்டமா, ராகு திசை நடக்கிறதா, சுக்கிர திசை நடக்கிறதா, இல்லை குரு பார்வை இருக்கிறதா உங்களுக்கு? அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த எச்சரிக்கையாக இருந்து விட்டாலே உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். நிறைய தகவல்கள் உங்கள்கிட்ட பேசணும். முதல்ல உங்களை பாதுகாக்கணும். ஏன்னா வருகின்ற ஜாதகங்களை பார்க்கின்ற போது எல்லாமே விவரமானவர்கள் தான். எல்லாமே வாழ்க்கையை இழந்து தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய கண்ணீரை பார்க்கின்ற போது நிஜமாவே சங்கடமா இருக்கு. எத்தனை விவரம் படித்தவங்க, அறிவாளிகள், வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள், இன்னும் கேட்டீங்கன்னா ரொம்ப அந்த ஜோதிட சாஸ்திரத்தை பற்றியும் நன்றாக தெரிந்தவர்கள் ஒரு சிலர் இருக்காங்க. இவர்களே போய் வசமாக மாட்டிக்கொண்டு ஒரு நல்ல ஒரு சாஸ்திர குடும்பம் 2 குழந்தைகளோட கணவனை விட்டு அந்த கணவன் வேற ஒரு பொம்பளை படி போயிட்டான். அந்த பெண்ணுடைய தந்தை போய் என்ன பண்ணாரு, அந்த பெண்ணை கூட்டு தர 2 குழந்தையோட. இப்போ ஒரு குடும்பம், சாஸ்திர குடும்பம் தான், 2 கணவர்கள் 2 குழந்தை ஏமாத்திட்டு போயிட்டான். இப்போ வாழ்க்கையில எங்கே நிற்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. அவசரப்பட்டு எந்தவித முடிவுக்கும் வராதிங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உங்களுக்கு, உங்க ஜாதகத்தை பாருங்க. அதன் பிறகு வாழ்க்கை எப்படி தீர்மானித்துக் கொள்வது, யாரை துணைவராக ஏற்பது என்ற முடிவிற்கு வாருங்க. அவசரப்பட்டு கல்யாணம் செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை என்பது எதிர்மறையாக வாழ்க்கையை பயனற்று போய்விடும். ஒரு முறை மட்டும்தாங்க தப்பு பண்ண முடியும். 2வது முறை வாழ்க்கை என்பது அது பயனற்ற வாழ்க்கையாக இருக்கும். நான் நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்குறேன். 45 ஆகட்டும், 50 வயதாகட்டும், அவங்கள சுக்கிர திசை வருகின்ற போது அவருடைய நிலை எப்படி தடுமாறுதுன்னு பார்க்குறேன். ராகு திசை வருகின்ற போது எப்படி தடுமாறுதுன்னு பார்க்குறேன். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும்.
அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் களத்திரஸ்தானம் பலமாக இருக்கிறதா, களத்திரக்காரகன் நன்றாக இருக்கின்றானா, அதே போல உங்களுக்கு வருகின்ற துணைவனுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம் எப்படி இருக்கிறது, 11ஆம் இடம் எப்படி இருக்கிறது, எல்லாவற்றையும் பார்த்து அதன் பிறகு திருமணத்திற்கு சம்மதியுங்கள். இல்லை என்றால் நீங்களும் வாழ்க்கையை இழக்க வேண்டிய நிலை வரும். அது ஒரு எச்சரிக்கையாகவே இந்த பதிவினை உங்களுக்கு வழங்குகிறேன். மேலும் உங்களுக்கு சந்தேகம்னா தொடர்பு கொள்ளுங்கள், பேசுகிறேன் விரிவாக. நன்றி, வணக்கம்.